எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சின்ன கதை பார்க்கலாமே. போன வாரம் ஆண்ட்ரசன் தெண்டுல்கர் ட்ராஃபி பற்றி பார்த்துருந்தோம் இல்லையா? இந்த வாட்டி ஒரு சின்ன கதை பார்க்கலாம். இந்த சின்ன கதையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒருத்தவங்க உதவி செய்கிறோன்னு நினச்சி அது எப்படி கடைசியில் ஆபத்தில் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவோட டைட்டிலே பார்த்திங்கன்னா, இது உதவியா? அதுதான் இந்த கதையோட ஹெட்டிங். இந்த கதையில் என்ன நடந்துக்குன்னு பார்த்திங்கன்னா, ஒரு கிராமவாசி ஒருத்தர் இருக்கார். அவர் இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட பஸ்ஸில் போனதே கிடையாது. ஒரு வாட்டினும் கூட போனதில்லை. அவர் முதல் முறையாக ஒரு பஸ்ஸில் போகிறாரு. முதல் முறையாக அவர் அந்த பஸ்ஸில் போகும்போது டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சீட்லேயே போய் உட்காந்துருக்காரு. அங்கே உட்காந்துருக்கும் போது இவர் தான் ஒரு வாட்டி கூட பஸ்லேயே போனதில்லைல்ல. டிரைவர் அடிக்கடி கீர் மாற்றிட்டுருக்காரு. அதை இந்த கிராமவாசி பார்த்துட்டே இருக்கார். ஸோ அந்த மாதிரி அவர் மாற்றிட்டு இருக்கும்போது இந்த கிராமவாசி அதை பார்த்துட்டே வராரு. எதுக்கு அவர் கம்பியை பிடிச்சி ஆற்றிட்டுருக்காருன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. நம்ம பஸ்லலாம் போகும்போது என்ன பண்ணுவாங்க, எங்கேயாச்சும் தூரமாக போகிறதெல்லாம் இருந்துச்சுன்னா நடுவில் டீ காஃபி ஸ்நாக்ஸுக்கு நிப்பாற்றுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த டிரைவரும் ஒரு இடத்துல டீ குடிக்கிறதுக்காக நிப்பாட்டியிருக்காரு. நிப்பாட்டிட்டு போய் டீலாம் குடிச்சிட்டு வந்திருக்காரு. அப்போ இந்த கிராமவாசி என்ன பண்ணியிருக்காருன்னா, அங்கே இருந்த கியர் ராடை எடுத்துட்டார். கையெல்லாம் எடுத்து அவர் சீட்டு கடியில் மறைச்சி வச்சுட்டாரு. டீலாம் குடிச்சு முடிச்சுட்டு டிரைவர் திருப்பி வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சாவியெல்லாம் போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது கியர் போட பார்க்குறாரு. ஆனால் பார்த்தா அந்த கியர் ராடை காணும். அவரும் பஸ்ஸு ஃபுல்லாக தேடிட்டுருக்காரு. அவர் தேடுறதை பார்த்து இந்த கிராமவாசி அவர் சீட்டுக்கு அடியில் இருந்த அந்த கியர் ராடை எடுத்துன்னு போய் அந்த டிரைவர்கிட்ட கொடுக்குறாரு. அப்போ அந்த டிரைவர் கிராமவாசிக்கிட்ட கேட்குறாரு, இதை ஏன் எடுத்த அப்படின்னு சொல்லி அந்த டிரைவர் கேட்குறம்போது இந்த கிராமவாசி சொல்கிறாரு, பொறுமையாக அமைதியாக சொன்னார், நீங்கள் அதை ரொம்ப நேரமாக எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க, ஆனால் உங்களால் அதை எடுக்க முடியல. சரி பாவம், போனால் போகிறதே ரொம்ப கஷ்டப்படுறீங்களேன்னு சொல்லிட்டு தான் நான் அதை எடுத்து வச்சேன் அப்படின்னு அந்த கிராமவாசி சொன்னதும் இந்த டிரைவர் என்ன பண்ணார்னா, நான் தலையிலே அடிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் அங்கேயே உட்காந்துட்டார். சரி, இது வெறும் கதையில் மட்டுமா நடக்கிறது? ஒரு நிமிஷம் நம்மளே யோசித்து பார்ப்போமே. இது கதையாக இல்லாமல் எல்லாரோட வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி ஒரு விஷயம் கண்டிப்பாக நடந்திருக்கும். ஒருத்தவங்களுக்கு நம்ம உதவி செய்ய போகிறோம்னு நினச்சி அது அவங்களுக்கே ஆபத்திலே முடிஞ்சிருக்கும். எப்படி சொல்கிறது, இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஸ்கூலில் தான் நிறைய நடக்கும். ஸ்கூலில் நம்ம ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றுறோன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக உதவி செய்ய போய் அது அவங்களுக்கும் ஆபத்தில் முடியும், நமக்கும் ஆபத்தில் முடியும். எப்படின்னா, உதாரணத்துக்கு ஒருத்தன் ஹோம்ஒர்க் செய்யாமல் வரான்னு வச்சுக்கோங்களேன். சரி பாவம், நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக நம்மளும் ஹோம்ஒர்க் எழுதி தரோம். அவன் கேட்குறான், ரே ப்ளீஸ்டா ஒரே வாட்டி எழுதி கொடுறா, உன் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்குறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு பாவம் தானே நம்ம ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நம்மளும் ஹோம்ஒர்க் எழுதி கொடுக்குறோம். நம்ம ஹோம்ஒர்க்கை நம்ம எழுதிட்டு வந்துட்டோம். இப்போ டீச்சர் ஹோம்ஒர்க் நோட்டை சப்மிட் பண்ண சொல்லும்போது ஹோம்ஒர்க் நோட்டை போய் சப்மிட் பண்ணுறோம். அப்போ டீச்சர் ஹேண்ட் ரைட்டிங் பார்த்துட்டு கேட்குறாங்க, என்ன 2 நோட்லேயும் ஒரே மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் இருக்குது, யாருக்கு எழுதி கொடுத்ததுன்னு கேட்குறாங்க. அதில் 2 பேரும் சொல்கிறாங்க, இல்லையே நாங்கள் 2 பேரும் தனித்தனியாக தான் எழுதினோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமாக சொல்லிட்டுருக்காங்க. அவன் எனக்கு எழுதி கொடுக்கல, நான் அவனுக்கு எழுதி கொடுக்கல, நாங்கள் 2 பேரும் தனித்தனியாக தான் எழுதினோம், இன்ஃபேக்ட் நைட்டிங் நாங்கள் பார்த்துக்க கூட இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படின்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் டீச்சரும் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு, ஒரு வேளை இவங்க சொல்கிறது உண்மையாக இருக்குமோ, தனித்தனியாக உட்காந்து எழுதியிருப்பாங்களோ அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு, சரி இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை தான் போல் நான் அவங்களும் டீச்சரும் நம்பிட்டு ஹோம்ஒர்க் நோட்டை கரெக்ஷன் பண்ண போகிறாங்க. அப்போ தான் ஒரு புது ட்விஸ்ட்டு நடக்குது. குறுக்க வந்தான் கௌஷிக்குன்ற மாதிரி ஒருத்தன் நடுவில் வந்தான். நடுவில் மிஸ் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 நோட்டையும் வாங்கி பார்க்குறான். பார்த்துட்டு திருப்பி அவனும் அதே மாதிரி கேட்குறான், என்ன இதே ஹேண்ட் ரைட்டிங் 2 பேருது ஒரே மாதிரி இருக்குது, யாருக்கு எழுதி கொடுத்ததுன்னு. அப்பயே சொல்கிறாங்க, இல்லையே அவன் நோட்டில் எழுதினா நான் என் நோட்டில் எழுதினேன், நாங்கள் 2 பேரும் தனித்தனியாக தான் எழுதினோம், யாருக்காகவே எழுதி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவன் சொல்கிறான், அப்போ போன நேற்று ஹோம்ஒர்க்கெலாம் எடுத்து பாருங்கள், அந்த ஹேண்ட் ரைட்டிங் வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல யாருக்காக எழுதி கொடுத்துருக்கிறதுன்னு சொன்னோன்னும் டீச்சரும் பழைய பேஜ்லாம் திருப்பி பார்க்குறாங்க. அப்போ தெரிஞ்சிடுறது, ஹேண்ட் ரைட்டிங் வித்தியாசத்தில் தெரிஞ்சிடுறது. ஒழுங்காக உண்மையாக சொல்கிறீங்களா இல்லை 2 பேரும் பிரின்ஸிபல் ரூமுக்கு போகிறீங்களான்னு கேட்கும்போது இவனும் ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு சொல்லிடுறான்,
ஆமாம் நான் தான் அவனுக்காக எழுதி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிடுறான். இவன் பாவம் சரி நம்ம ஃப்ரெண்டு தானே, நம்ம ஃப்ரெண்டுக்காக நம்ம கூட செய்யலைன்னா இப்படி அப்படின்னு சொல்லி இவன் எழுதி கொடுத்தான். ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா அது அவனுக்கே ஆபத்தில் முடிஞ்சு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இந்த டீச்சரை வந்து 2 பேரையும் பிரின்ஸிபல் ரூமுக்கு அனுப்பி விட்டாங்க. பிரின்ஸிபல் பார்த்துட்டு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாரு, 2 பேரும் ஒரு நாள் ஃபுல்லாக வெளில முட்டி போட வச்சாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்டுக்கு செய்ய போய் அவன் ஆபத்தில் முடிஞ்சிடு, அவனுக்கே அது ஆபத்தில் முடிஞ்சிருச்சு. உதவி செய்யலாம், ஆனால் ஒரு நிமிஷம் யோசிக்கணும், அவங்களுக்கு உண்மையில அந்த இடத்துல உதவி தேவையா இல்லை அவங்களாலே அதை செய்ய முடியுமா. இப்போ நிறைய பேர் அப்படி தான் இருக்கும், ஒருத்தவங்களை கேட்காமலே அவங்களுக்கு உதவி செய்கிறோன்னு நினச்சி நிறையா விஷயத்தை ஆபத்தில் தான் முடிச்சுக்கிறோம். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒருத்தவங்களுக்கு உண்மையிலேயே உதவி தேவையான்னு பாருங்கள். அப்படி அவங்களுக்கு உதவி செய்யணும்னு தோணுதுன்னா அவங்கள்ட்ட போய் கேளுங்க, தப்பில்லை. உதவி செய்யணுமா, உதவி வேணுமான்னு போய் கேளுங்க. அவங்க வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு நிமிஷம் யோசிங்க, அவங்களால அதை செய்ய முடியுமா அப்படின்னு யோசிங்க. அவங்களால அதை செய்ய முடிஞ்சுன்னா ஒன்றிலே செய்ய முடியும்ல, அப்போ நீ ஏன் பண்ணுன்னு சொல்லுங்கள். இல்லை அவங்களால செய்ய முடியல அப்படின்னு தோணுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் போய் அவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்டோரியோட மாரல். யாரையுமே கேட்காம அவங்களுக்கு உதவி செய்கிறோன்னு நினச்சி நீங்கள் உங்களை ஆபத்தில் போய் மாட்டிக்காதீங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.